ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7 ஃபியூச்சர் சேனலில் நான் சேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். இப்போ இருக்க இளைஞர்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை மாற்றணுமா இல்லை மாற்ற வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா மாற்றணும் அப்படிங்கிறது மாறணும் அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட இருந்தால் முடிவாகணும். நான் இதோட கான்செப்டை பற்றி மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நார்மலாக சிங்கிளாக இருக்கிறவங்க இப்போ மேரேஜ் பண்ணுற ஏஜ் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கான வாய்ப்புகளும் குறைவாயிட்டே போகுது. காரணம் என்னென்னா, இப்போ இருக்க சமுதாயத்தில் வேலை பார்க்கணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்குது. அதனால் சிங்கிளாக இருக்கிறவங்க நார்மலாக மாஸ்டர்பேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எனக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆனால் மாஸ்டர்பேஷன் பண்ணி போர் அடித்தவங்களுக்கு செக்ஸ் டாய்ஸ் அதிகமாக இப்போ விற்கப்படுது. காரணம் என்னென்னா, அது விற்கிறதுக்கு காரணம் இந்த ரீசன் தான். செக்ஸ் டாய்ஸ் நார்மலாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலவிதமான கேட்ஜெட், பலவிதமான மெட்டீரியல், பிளாஸ்டிக், நிறைய மெட்டீரியலில் ரப்பர், எவ்வளவோ மெட்டீரியல் இருக்குது, எவ்வளவோ காஸ்ட்லியில் இருக்குது. அதெல்லாமே ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்குது. லீகலாவோ இல்லீகலாவோ ப்ராடக்ட் கிடச்சிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டாய்ஸ் ஒரு வியாபாரத்தில் இல்லீகலாவோ லீகலாவோ இருந்தாலும் சில காரணத்துக்காக இதை இல்லீகலாகவே அதிகமாக இருக்குது. மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க, நார்மலாக இருக்கவங்க இந்த மாதிரி கேட்ஜெட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபரோட உடல் உறவு வச்சுக்கும் போது எந்த ஒரு அனுபவம் கிடைக்குதோ அதே அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டாய்ஸ் உதவுது அப்படிங்கிறதுக்காக விற்கிறாங்க. அது கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது அது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா உயிருள்ள ஒரு நபர், உயிருள்ள ஒரு பொருள், உயிருள்ள பொருளுக்கு ஈடாகுமா அப்படின்னா கிடையாது. உயிரும் பொருளும் வேறு தான். ஏன்னா உயிருள்ள ஒரு நபர் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசம்தான். சிம்பிளாக இதை பற்றி சொல்லுப்பா, யூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னா, யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. யூஸ் பண்ணாதவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம். அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இயற்கையாக இருக்கிறபடி இருங்க. யூஸ் பண்ணுறவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பழக்கம் உங்களுக்கு கொஞ்ச நாளில் அது ஒரு அடிக்ஷனாக மாறும். அது எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நீங்கள் ஒரு டீ குடிக்கிற பழக்கமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பழக்கமாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் அது உங்களுக்கு ஒரு அடிமைத்தனமாக ஆகும். அந்த மாதிரி இதில் நீங்கள் தொடரணுக்கு காரணம், தொடர்ந்தீங்கன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக ஆகும். இந்த டாய்ஸ் தான் எனக்கு ஃபுல்ஃபில் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். இது இல்லைன்னா, நார்மலாக ஒரு நபரோட, ஒரு ஆணோடையோ இல்லை ஒரு பெண்ணோடையோ நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டாய்ஸ் கொடுக்குற ஈடு இருந்தாலும் அது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். காரணம் இதோட இயல்பு அப்படி. ஏன்னா நீங்கள் இதை ஒரு தடவை 2 தடவை பண்ண போகிறதில்ல. இதை நீங்கள் ஒரு பழக்கமாக மாற்றுவீங்க. அந்த பழக்கமே உங்களுக்கு ஒரு அடிமைத்தனமாக மாறும். இந்த பழக்கம் ஒரு டாய்ஸுக்கு தான் இல்லை, ஒரு நபரு கூட நீங்கள் இருந்தீங்கனாலும் அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி தானே மாறுது. ஒரு நபரு கூட இருந்தீங்கன்னா அதே தொடர்றீங்க. ஒவ்வொரு நபருக்கு மாறியே இருக்க முடியுமா? 1 மாதம் 2 மாதம்னு ஒவ்வொரு நபருக்கு மாற முடியுமா? இல்லை. கண்டிப்பாக ஒரு நபரு கூட நீங்கள் தொடர்வீங்க ஒரு உறவை. இது கூடயும் இந்த டாய்ஸ் கூடயும் அது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ரியல் மனிதனோட ஃபீலை, ஒரு உன்னதமான ஒரு உயிருள்ள ஒரு நபரோட ஃபீலை நீங்கள் உணர முடியாமல் போயிடுவீங்க. அதனால் இதை நிறுத்தணும். இது நிறுத்தினீங்கன்னா தான் ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் வாழலாம். அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ரொம்ப சீப்பான மட்டமான கேட்ஜெட்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கி பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்கள் உடம்புக்கும் பல பிரச்சனைகள் வரும். நார்மலாக யூஸ் பண்ணுறதுனால சைக்காலஜியாக என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். இதை யூஸ் பண்ணி அடிக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு நார்மல் நபரோட நீங்கள் செக்ஸுவல் வைக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மோசமான அனுபவமாக மாறிடும். இந்த ஒரு கேட்ஜெட் உங்களை அடிமைத்தனம் ஆக்கும். இது ஒரு மறைமுகமான ஒரு வியாபாரமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இதை விடணும். அப்படி நீங்கள் விடும்போது தான் உங்களோட நார்மல் இயற்கையான தன்மையில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அதை விட்டுருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் விடணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் அதை குறைக்கணும். இதை வாங்கிறத நிறுத்தணும்.
அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.